உன்ன மாதிரி ஒருத்திய விட தான் உடம்ப வித்து பொழைக்கிறவ எவ்வளவு மேலு. வாய மூடு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? என் கேரக்டர உன் இஷ்டப்படி நீ கற்பனை பண்ணிக்கிட்ட என் மேல சேர வாரி இறக்கிற. இப்போ ஒரு புது கதையை ஆரம்பிச்சிட்டியா பூமி? மறுபடியும் என்ன அடிக்க வச்சிடாத செரி. ஆமா, உன் அண்ணனை உசுப்பேத்து விட்டு எங்க கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். அப்படி நிறுத்தினதுக்கு பின்னாடி நீ நினைக்கிற மாதிரியான நோக்கமோ நீ நினைக்கிற மாதிரி கட்டு கதையோ எதுவும் இல்ல. உங்க அப்பாவும் சாரதாத்தையும் விவாகரத்து பண்ண கூடாதுன்னு, அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னு நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினேன். நீ என்ன சொல்ற பூமி? அவங்க எதுக்கு விவாகரத்து பண்ணணும்? அதான் உனக்கு தெரியாத விஷயம். எங்க கல்யாணம் நடக்கணும்னா சாரதாத்தையும் உங்க அப்பாவும் விவாகரத்து பண்ணி ஆகணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என் அப்பாவும் அபூர்வா சித்தையும். அண்ணனுக்கு அப்பா மேல கொல்ற அளவுக்கு கோவம் இருக்கு, அது எனக்கு தெரியும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலனா அண்ணன் ஒத்துக்க மாட்டார்ல. ஒருவேளை ஒத்துக்கிட்டாலும் அத்தையும் மாமாவும் கை கட்டிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க 2 பேரையும் சேர்க்கிறது இம்பாசிபிள் பூமி. பாசிபிள் தான் சரி. எப்படி? உங்க அண்ணனுக்கும் என் அப்பாவுக்கும் உண்மை தெரியணும். என்ன உண்மை பூமி? இந்த மொத்த விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற கல்பிரட் உன் அபூர்வா அத்தைதாங்கிற உண்மை. அபூர்வாத்தையா? அவங்க என்ன பண்ணாங்க பூமி? பண்ணதெல்லாம் உன் அபூர்வா அத்தைதான் சரி. என்னோட சேர்த்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் மொத்தமா மாத்திட்டாங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியணும். என் அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அபூர்வாவுக்கு என் அப்பா அம்மா காதலிக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அப்பவே பொறாமையில உள்ளுக்குள்ளேயே எரிய ஆரம்பிச்சிருக்கா. அவளோட தாய் மாமாவான என் அப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சின்ன வயசுல இருந்து கனவு கண்டிருக்கா. எங்க அம்மாவை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அபூர்வா அவளோட காதலை பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இந்த கதை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. என் அம்மாவை என் அப்பா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு வந்தா. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வெறுப்பு பகையா மாறிடுச்சு. எங்க அம்மாவை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க அப்பா கிட்ட நீங்க வந்து சொல்லுவீங்களா? நான் சோபா சந்திராவோட பொண்ணு தானே உங்க அபூர்வா அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன உன்னை கொலை பண்ண பார்த்தாங்களா? ஒரு தடவை இல்ல, இது வரைக்கும் பல தடவை முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா முதல் தடவை நாகுவை வச்சு கொல்ல முயற்சி பண்ணப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் நாகுவை காப்பாத்த முயற்சி பண்ணேன். அந்த குற்ற உணர்ச்சியால எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அந்த கதையை தான் இப்ப நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எப்ப எங்க அம்மாவை கொல்லணும்னு அவ முடிவு பண்ணாலோ அப்போதான் என் அம்மாவுக்கு கூடவே இருக்கேன். எங்க வீட்லயே வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யறேன்னு எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா அந்த அபூர்வா. ஃபேக்டரி நஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னா ஃபேக்டரிய எரிச்சாகணும். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஃபேக்டரி வர்க்கர்ஸ்
நின்ன இடத்துலயே வெட்டி சாச்சிருவாங்கங்கிறதுனால. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும்னா மீராவை கல்யாணம் பண்ணிக்கோ. மை காட், அபூர்வாத்தை இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியல. நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை செரி. இல்ல, சாரி பூமி. உன்னை பத்தி தெரியாம ஏதோ கோபத்துல தெரியாம அப்படி பேசிட்டேன். இப்போ நான் உன்னை நம்புறேன் பூமி. நீ இதே விஷயத்த மாமா கிட்ட சொன்னா அபூர்வாத்தையோட உண்மையான முகம் தெரிஞ்சிரும்ல. சாட்சி ஆதாரத்தோட உங்க அபூர்வாத்தை இப்படிதான்னு நிரூபிச்சு காட்டணும் செரி. அப்போதான் எங்க அப்பா அதை நம்புவாரு. அந்த அபூர்வா யாருன்னு தெரிய வரும். சாரதா அத்தைக்கும் அநியாயம் நடந்திருக்குன்னு அப்பதான் தெரிய வரும். ககன் மாமா மேல மதிப்பு ஏற்பட்டு அப்பா மாமா கிட்ட சாரி சொல்லுவாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அப்போ என் அப்பா அவரு கையாலேயே மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதனாலதான் சரி, அத்தையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை இப்படி நிறுத்தினேன். என்ன இன்னும் வரவே இல்லை? கிருஷ்ண பிரசாத், எங்க போயிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போற மச்சான். ஓ, உனக்கு விஷயம் தெரியாதா? பூமியை பொண்ணு பாக்குறதுக்காக இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கேயே தான் இருக்கணும். என்ன திடீர்னு பொண்ணு பாக்குற விஷயம்லாம்? உன்னையும் சேர்த்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அபூர்வாக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஒரு வாரத்துக்குள்ள பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அபூர்வா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கா. அதுதான் அபூர்வாவோட திறமை. அவதான் மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆனா இப்போ இந்த கல்யாணத்துல பூமிக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவகிட்ட இதை பத்தி கேட்க வேண்டியது என்ன இருக்கு? அவ ஆசைப்படிதான் ககன் ஒரு அயோக்கியனை கூட பார்க்காம அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அது நடக்கல. இப்போ எங்க இஷ்டப்படி நாங்க நல்ல பையனா பாக்குறோம். இந்த கல்யாணம் நடக்கும். மேல அபூர்வா பூமியை ரெடி பண்ணிட்டு இருக்கா.